அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி பரணி நட்சத்திரத்தின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்க போறோம். பரணி நட்சத்திரமானது 27 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் யானை வடிவம் கொண்டது. கணங்களில் மனுஷ கணங்களுக்கும் மரங்களில் நெல்லி மரங்களுக்கும் பறவைகளில் காகம் என்ற பறவைக்கும் இந்த பரணி நட்சத்திரமானது கதிர்வீச்சுக்களை செலுத்தி ஆளுமை செய்கிறது. இந்த பரணி நட்சத்திரம் என்பது 9 கிரகங்களில் சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு சொந்த நட்சத்திரமாக விளங்குகிறது. விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை கொஞ்சம் மங்கலான வடிவத்தில் இருக்கிறதா சொன்னாலும் ரொம்ப அதிகமான சுப விளைவுகளை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது அளிக்குது. இது ஒரு முழு உடல் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரமானது 12 ராசியில் முதல் ராசியான மேச ராசியில் அமைந்துள்ளது. அதனால் இந்த மேச ராசியின் பலன்கள் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசியில் பிறந்தவர்கள் ராசி மண்டலத்தில் முதல் ராசி என்பதால் எதிலும் முதன்மையாக திகழும் ஆற்றல் உடையவர்களாகவும் உண்மைகளை ஆணித்தரமா போட்டு உடைக்கும் ஆற்றல் கொண்டவங்களாகவும் அஞ்சாத சிங்கம் போல இவங்க வாழ்வாங்க. அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராகவும் தனி வழியில் நடக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. வீர தீர தைரிய செயல்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. தான் நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். பிறரையும் பிறர் எண்ணங்களையும் அலட்சியமாக எடுத்துப்பாங்க. அவசர புத்தியும் முன்கோபமும் சலிப்புத்தன்மையும் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஆனா மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே வெற்றி நாயகர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா இது சரராசி, ஸ்பீடா சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாவும் இருப்பாங்க. இந்த மேசராசியில பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுவையான ஆகாரங்களை ரசிச்சு சாப்பிடுவாங்க. இவங்க தூக்க பிரியர்கள்னு சொல்லலாம். எதிரிகளை அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் ஆரோக்கியம்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். திடசித்தம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம். அதாவது சுருள் முடி உள்ளவங்களாகவும் பரந்த நெற்றி உடையவங்களாகவும் இவங்க காணுவாங்க. வட்ட முகமாக பெரும்பாலும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்க எந்தவித கஷ்டத்தையும் மனசுல போட்டு குழப்பிக் கொள்ளாத தானாவே சில விஷயங்களை சரி பண்ணிப்பாங்க. பரணி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய சாரத்துல அவங்க இயங்குவாங்க. ஏன்னா நவாம்சத்துல சிம்ம ராசியில அவங்களுக்கு ராசி அமைஞ்சிருக்கும். அதனால சுகமான வாழ்க்கையை நடத்தும் ஆர்வம் உள்ளவங்களாகவும் மனோதிடம் அதிகம் உள்ளவங்களாகவும் எல்லாமே தெரிஞ்ச மாரி மற்றவங்கள்ட்ட காட்டி கொள்வாங்க. பிறரையும் நம்ப வச்சிருவாங்க. இவர்கள் பருத்த தேகமுடையவர்களாக இருப்பாங்க. நற்குண நற்செயல் இவங்கள்ட்ட அதிகமா பார்க்கலாம். வெற்றி நாயகர்கள் என்றும் சொல்லலாம். இவர்கள்ல அதிகமான பேரு காம பிரியர்களாகவும் அகங்கார குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புதனுடைய சாரத்துல அவங்களுடைய குணாதிசயம் இருக்கும். கன்னி ராசியில அவங்களுக்கு 4ஆம் சாமம் இருக்கும். பண விஷயத்துல அதிகமா சிக்கனமா இருப்பாங்க. குழந்தைகள் இவங்களுக்கு குறைவாவே தான் இருக்கும். 1 2 அப்படிதான் இருக்கும். மனைவி மக்களோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ ஆசைப்படுவாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அவங்களுக்கு அமைஞ்சிரும். ரொம்ப அதிக திறமை கொண்டவர்களாகவும் மற்றவங்களை புரிந்து கொண்டு பழகும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. தானா தர்மம் செய்வதிலும் எதிரிகளை எளிதில் ஜெயிக்கும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நவாம்சத்துல துலாம் ராசி நவாம்ச ராசி அமைஞ்சிருக்கும். அப்ப சுக்கரனுடைய அமைப்புல இவங்களுடைய குணாச்சாரம். இவங்க தனவந்தர்கள் போல விளங்குவாங்க. பிறர் ரசிக்கும்படியாக பேச்சாற்றல் இருக்கும். ரொம்ப அதிகமா இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களை எப்போதும் நீங்க மகிழ்ச்சியாவே பார்க்கலாம். சிறந்த புத்திமானன்னு சொல்லலாம். சிறந்த புஸ்தகம் மாதிரி இவங்களுடைய மனநிலை இருக்கும். அதிர்ஷ்ட தேவதையின் அருளாக எந்த காரியத்திலும் அவங்க வெற்றி பெற்றுவாங்க. இவங்களுக்கு சந்தோஷங்கள் சௌகரியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. விதகாத்த திரேகத்துடன் பெரிய கண்கள் சிவந்த நிறம் உடையவர்களாக இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயோடைய அமைப்புல அவங்க இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசியில நவாம்சம் அமைஞ்சிருக்கும். இவங்கள சில பேரு
பொறாமைப்படுவர்களாகவும் நன்றி மறந்தாங்களாம் இருப்பாங்க. சில நேரத்துல வந்து அதிகமா கோபப்படும் மனிதர்களா இருப்பாங்க. இவங்களே வந்து அதிகமா அழகுபடுத்திப்பாங்க. தர்ம சிந்தனை உள்ளவங்களாகவும் தனி வழியில நடப்பவங்களாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து பெருத்த தேகத்தெல்லாம் காணப்படுவாங்க. துர்மார்க்க குணங்களோட இருப்பாங்க. அதாவது பிடிவாத குணம், மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கும் ஆற்றல், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா பெரும்பாலும் நியாயமான வழியிலே இவங்க செல்வாங்க. ஏன்னா மேச ராசியில வந்து இந்த நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. மேச ராசி தர்ம ராசின்னு பொருள். தர்ம வழியில தான் நடப்பாங்க, அதர்ம வழிக்கு போக மாட்டாங்க. அடுத்து வந்து நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பிரிக்கக்குள்ள நெருப்பு ராசிக்கு வந்து இந்த மேசம் நெருப்பு ராசி. ஆனா அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க எப்பயுமே வந்து தன் வசமாக்கிக்குள்ள எந்த பொருளையும். அது மாரி ஒரு ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு. மற்றவங்களை வந்து ஆஹ் இலக்கியத்தை இயக்கக்கூடிய சக்தி வந்து அந்த மேசராசிக்காரங்க இருக்கும். இவங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னாக்க சரராசிங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா செயல்படுவாங்க. ரொம்ப வேகமான செயல்திறன் இருக்கும். எதிலையும் வந்து முதன்மையாக செயல்படக்கூடிய நபராகவும் வெற்றி நாயகர்களாகவுமே இவங்க காட்சி அளிப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல மேசராசியில கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க, ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க விரிவா பார்ப்போம். வாழ்க வளமுடன்.